1 ஹவர்ல வந்து ஒரு சார்ட்ட நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணிரோம். எங்க வந்து 1 ஹவரோட மேஜர் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். சோ டீடைலா 1 ஹவர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட ட்ரெண்ட் லைன் எங்க நம்ம வரைஞ்சிருக்கோம், சப்போர்ட் எங்க வரைஞ்சிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் எங்க வரைஞ்சிருக்கோம், ட்ரேடிங் இப்போ எந்த லெவல்ல ஆயிட்டு இருக்கு. சோ பையர் வால்யூம் ஜாஸ்தி இருக்கா, செல்லரோட வால்யூம் ஜாஸ்தி இருக்கா. இது எல்லாமே வந்து 1 ஹவர்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துறோம். பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல நம்ம இப்போ உள்ள போறோம். சோ 5 மினிட்ஸ்ல போய் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய வந்து சிக்கல் வருது. சோ ட்ரேடா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது 1 ஹவர்ல சப்போர்ட்டா வரைஞ்சிருக்கும். இந்த லெவல்ல 1 ஹவரோட ரெசிஸ்டன்டா வரைஞ்சிருக்கும். சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏன் வரைஞ்சிருக்கும்? ப்ரீவியஸா இங்க இருந்து தான் மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போக ட்ரை பண்ணி அந்த லெவல்ல மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த ட்ரேடிங் டேஸ்ல என்ன இருக்கு? அத உடைச்சிட்டு கீழ வந்துட்டாங்க. கீழ வந்த உடனே இந்த சப்போர்ட் இப்ப என்ன ஆயிடுச்சுனா ரெசிஸ்டன்ட்டா மாறிடுச்சு. மாறிட்டு அங்க இருந்து ட்ரேடிங் வந்து மறுபடியும் இங்க ஒரு 1 ஹவர்ல நம்ம வரைஞ்ச சப்போர்ட் கிட்ட இந்த இடத்துல நமக்கு லோவான பையரோட லோ லெவல் இத கனெக்ட் பண்ணும்போது அடுத்து பாருங்க நமக்கு அதே லெவல்ல தான் ட்ரேடிங் ஆகுது. சோ இந்த தடவை மேல போகும்போது ப்ரீவியஸா நம்ம என்ன பாயிண்ட்ல வரைஞ்சிருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் அங்க இருந்தே வந்து பாருங்க நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. சோ இந்த தடவை ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் இருக்குது. இந்த தடவை மேல போகும்போது அந்த லெவல் போக முடியல. இந்த லெவலுக்கு மேல தான் நல்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சா என்ன நடக்கும்? அடுத்து மார்க்கெட் மேல போகும். சோ இப்போ இந்த லெவல்லயே வந்து நமக்கு க்ளோஸ் வைக்கலனா மறுபடியும் என்ன பண்ணும்? இந்த ட்ரெண்ட் லைனை தான் பிரேக் பண்ணும். சோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு கீ லெவல்ஸ் இண்டிகேட் பண்றது மட்டும் தான். ஆனா அந்த லெவல்ல என்ன நடக்குது? அது ரிவர்சல் ஆகுதா, ஸ்வீப் ஆகுதா எல்லாமே வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணணும். இப்போ புட் ஆப்ஷன்ல இந்த லெவல்ல இருக்கும் என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம். சோ இந்த லெவல்ல இருந்து இந்த டார்கெட் அதாவது இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட நம்ம இனிஷியேட் பண்ணலாம். இதுவே வந்து லாஸ்ட் ஃப்ரைடே நடந்து முடிஞ்சது. சோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு? அதே ட்ரெண்ட் லைன் தான் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதே ட்ரெண்ட் லைனுக்கு மேல. சோ மார்க்கெட் முடிஞ்சது அந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணி தான் கீழ மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சோ பாருங்க இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் செகண்ட் கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்தா ரிஜெக்ட் ஆகுது. தேர்ட் கேண்டில் ஃபோர்த் கேண்டில் போக முடியாம இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்க்கே மார்க்கெட் வந்துருது. மறுபடியும் இங்க இருந்து மேல போகும்போது அதே ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல ஹரிசாண்டல் டைப்ல வருது அதே மாதிரி ட்ரெண்ட் லைனையும் அது ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகி அடுத்து கீழ வருது. இப்போ இங்க கீழ வரும்போது எந்த லெவலுக்கு வரைக்கும் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த சப்போர்ட்டை இங்க உடைச்சிருச்சு. உடைச்சனால இப்ப என்னாச்சு? இந்த இடத்துல வந்து மறுபடியும் அது வந்து ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. சோ இதுக்கப்புறம் பாருங்க இந்த செல்லரோட ஹையையும் வரைஞ்சிட்டு அதை ட்ராக் பண்றேன் இந்த பையரோட லோ பிரைஸ்க்கு. சோ லோ பிரைஸ்க்கு ட்ராக் பண்ணோம்னா பாருங்க பிரைஸ் அந்த லெவலுக்கே போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்டை அப்படியே க்ளோஸ் வச்சு ப்ரீவியஸா இருக்கிற சப்போர்ட்டுக்கு மறுபடியும் வந்தாங்க. சோ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்ராப் நடக்குது. அது என்ன கவனிங்க. சோ இது வந்து சப்போர்ட்டான ஏரியா. இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் போட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி காமிச்சு நம்மள ஏமாத்த பார்க்கறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு செல்லர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையர் கேண்டில் ஸ்ட்ராங்கா இந்த க்ளோஸ்க்கு மேல வைக்கறாங்களா நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம ட்ரேட இனிஷியேட் பண்ணிடுவோம். சோ ஒரு சப்போர்ட் லெவல்ல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட வந்து இனிஷியேட் பண்ணணும். கேண்டிலோட ஓபன் பிரைஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சனால அந்த லெவலை இப்ப நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல இந்த லெவலை பையரும் செல்லரும் விடாம ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. லாஸ்டா ஒரு பையர் கேண்டில் வந்தாங்க. ஆனா இந்த ஓபன் பிரைஸ் மேல க்ளோஸ் வைக்கல. அடுத்த கேண்டில் மேல போகிற மாதிரி இருந்தது. பட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா கீழ வச்சிட்டாங்க. சோ இங்க வந்து எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த சப்போர்ட்ல இருந்து பிரைஸ் மேல போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த க்ளோசிங் நடக்கல. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் எடுத்திருந்தாலும் நமக்கு ஃபேரா அடுத்து மேல போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் ஸ்ட்ராங்கா பிரிண்ட் பண்ணனால ப்ரீவியஸா நம்ம வந்து அந்த வீடியோல சொல்லிருப்போம். அடுத்த சப்போர்ட் வந்து 926 அதிலேயே வந்து நமக்கு மார்க்கெட் முடிஞ்சது. சோ இங்க வந்து என்ன ரியாக்ட் ஆகுதோ அது பிரகாரம் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல பை செட்டப்பா பையோட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மட்டும் தான் எடுக்கணும். சோ இது லோ தான். இந்த இடத்துல பை எடுக்கக்கூடிய பாசிபிள் தான். ஆனா கேண்டில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கணும். சோ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பர் க்ளோஸ் இல்ல ரிஜெக்ஷன் தான் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இங்க புட் ஆப்ஷன் தான் பார்க்கணும் அடுத்த சப்போர்ட் வரைக்கும்.